ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோ வந்து என்னோட ஒன் டே ரொட்டீன் ஃபுல் ஒர்க்கிங் டே ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க. ஜீவனோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து நான் மஷ்ரூம் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன். மஷ்ரூம் பிரியாணிக்கு வந்து நம்ம கரம் மசாலா தூளா போடுறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நாமளே வறுத்து அரைச்சு செஞ்சோம் அப்படின்னா பிரியாணி வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஃப்ரை பேனில் பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, ஸ்டார் அனீஸ் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த ஜார்ல வந்து எடுத்துக்கிறேன். இதில தான் வந்து அரைக்க போறேன். இத பத்தி ஏற்கனவே லாஸ்ட் வீடியோல டெமோ குடுத்துருந்தேன். அகாராவோட பர்சனல் பிளெண்டர் இது. சின்ன ஜார் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாரி ட்ரை பவுடர்ஸ் வந்து கிரைண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 10 செகண்ட்ஸ் தான் வந்து கிரைண்ட் பண்ணேன். நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு குடுத்துருச்சு. நார்மல் மிக்ஸில பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப கம்மியான குவான்டிட்டி போட்டோம் அப்டின்னா, அரைக்கிறதுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா, இதில எவ்ளோ கம்மி குவான்டிட்டி வேணாலும் நம்ம அரைக்க முடியும். ஸோ, இத வந்து ஃபர்ஸ்ட்டு அரைச்சு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அடுத்ததா குக்கர்ல வந்து பிரியாணி நார்மலா பிரியாணி செய்யறதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ் தான். உங்களுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம் ஃபர்ஸ்ட்டே கட் பண்ணி வச்சிருந்தேன். 1 தக்காளி பழம், மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் தின் ஸ்லைசஸா எடுத்துக்கணும் நம்ம. இதில வந்து நான் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போடல ஆயில்ல. ஏன்னா நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ அதனால இப்போ வந்து ஆட் பண்ணல. வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு, தக்காளி வதங்குனதுக்கு அப்புறமா மஷ்ரூம் சேர்த்துக்கிறோம். மஷ்ரூம நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்ம ரைஸ் சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அந்த மஷ்ரூமோட டேஸ்ட் நல்லாருக்கும். பட்டர் இருந்தா கூட இந்த டைம்ல வந்து சேர்த்து நம்ம வதக்கும்போது, அது வேற லெவல் டேஸ்ட்ல வரும். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்க்கல. அசிடிட்டி ப்ராப்ளம்னால நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை கொஞ்சமா, புதினா இலை கொஞ்சமா சேர்த்துட்டு, நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த கரம் மசாலா தூள் வந்து ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா நம்ம ரைஸ் ஆட் பண்ணோம். நான் வந்து இந்த தடவ சீரக சம்பா அரிசி தான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கப்பு அரிசிக்கு வந்து 2 கப்பு தண்ணி, ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். இந்த கீ வந்து ரைஸ் மேல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் அப்டின்னா, ஆ குக் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைஸ் வந்து ஒண்ணோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரி உதிரா சூப்பரா இருக்கும். நெறைய வீடியோஸ்ல இந்த டிப் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, ஃபைனலா வந்து எவ்வளோ உப்பு தேவையோ சேர்த்து, ஒரு 2லேருந்து 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பிரியாணி வந்து ஹோட்டல் ஸ்டைல்ல வந்திருக்கும். செம்ம வாசனையா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பரா இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு ராய்த்தா தான் வந்து கூட குடுத்து விட்டுருந்தேன் லஞ்ச் பாக்ஸுக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு சப்பாத்தி, சன்னா மசால் கூட வந்து இந்த எக் தான் பாயில் பண்ணி குடுக்க போறேன். இது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா, காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு நானும் ஜீவனும் எடுத்துட்டுருக்கோம். ஃப்ரீ ரேஞ்ச் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க உடுமல்பேட்ல கிடைக்குது. டேஸ்ட்டு வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா நாட்டுக்கோழி முட்டையில ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அந்த மாரி ஸ்மெல் எல்லாம் இதுல இல்ல. ஒரு தடவ நார்மலா வாங்குற நாட்டுக்கோழி முட்டை பாக்ஸ் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். இது காஸ்ட்லியா இருந்தது. பட் குக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கு. புரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அந்த மஞ்சக்கருள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா எல்லோயிஷ்ஷா இருக்கும். அப்புறம் கடையில நான் கேட்டேன். "ஏன் இது இவ்ளோ காஸ்ட்லியா இருக்கு?" அப்படின்னு கேட்டப்போ, நார்மலா இருக்கிற அந்த நாட்டுக்கோழி முட்டை பார்த்தீங்கன்னா, கோழிய வந்து கூண்டுல அடைச்சு, அதுல அந்த கோழி போடுற முட்டை. இது வந்து கோழிய வந்து ஃப்ரீயா மேய விட்டுருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னாங்க. இந்த எக்கு வந்து வாங்கி சமைச்சதுக்கு அப்புறமா, மத்த எக்கு வந்து சாப்பிடுறதுக்கே புடிக்கல. அந்த அளவுக்கு இது டேஸ்ட்டா இருந்தது. கடையிலயும் அவங்க அதே தான் சொன்னாங்க. ஒன்ஸ் இந்த எக் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, வேற எக் வாங்கவே மாட்டீங்க அப்டின்ட்டு. ஆ நான் இப்ப ரீசென்ட்டா நெறைய வீடியோஸ்ல என்னோட வெயிட் லாஸ் பத்தி சொல்லியிருந்தேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தனியா அத பத்தி வீடியோ போஸ்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ வரைக்கும் நான் 8 கேஜி லூஸ் பண்ணியிருக்கேன். மே 2 வந்து அந்த மாச செக்கப் போயிருந்தேன் கோயம்புத்தூர்ல. டாக்டர் அட்வைஸ் பண்ணபடி நான் மே 3லேருந்து சுகர், ஒயிட் சுகர், ப்ரவுன் சுகர், தேனு, சுகர் வச்சு பண்ண எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நான் ஃபுல்லாவே குவிட் பண்ணிட்டேன். நடுவுல எப்போயாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாரி ஏதாவது டீ, காஃபி அந்த மாரி குடிப்பேன் சுகரோட. மத்தபடி காஃபி, டீ வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்னால இஎன்டி வந்து என்ன குவிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காஃபி, டீயும் விட்டுட்டேன். சுகர் வந்து வெயிட் லாஸுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகலான்னு சொல்லி டாக்டர் சஜெஸ்ட் பண்ணி தான் நான் குவிட் பண்ணேன். நம்பவே முடியல. ஆக்சுவலா வந்து இவ்ளோ சீக்கிரம் 8 கேஜி குறைவேன்ட்டு. அப்புறம் சுகர் குவிட் பண்ணதுல இன்னொரு பெரிய அட்வான்டேஜா நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா, நாள் ஃபுல்லா ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்ய முடியுது.
நல்ல எனர்ஜெட்டிக்கா ஃபீல் ஆகுறேன். இன்னொரு விஷயம், இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சங்குப்பூ டீ வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். இது இப்ப மருமகள் ஹெர்பல்ஸ்ல லான்ச் ஆயிடுச்சு. பட் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே லான்ச் ஆறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது அத ட்ரை பண்ணிட்டு, அது ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருந்தா மட்டும் தான் நான் லான்ச் பண்றேன். சங்குப்பூ வந்து உங்க வீட்டு பக்கத்திலேயே கிடைச்சா, அத பறிச்சு, அத சுத்தம் பண்ணி ஒரு 4 பூவ தண்ணீல போட்டு கொதிக்க வச்சு, வடிகட்டி சுகர் எதுவும் சேர்க்காம அப்படியே குடிச்சீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இதுல இருக்கு. பட் இது ரேரா கிடைக்குது. ஆக்சுவலா சங்குப்பூவோட ரேட் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, 1 கிலோ ரூ. 3000ன்னு வாங்கி, அதுல நாங்க டீ தூள் தயாரிச்சிருக்கோம். ஸோ இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. நெறைய பேர் இது கண்டிப்பா லான்ச் பண்ண சொல்லி கேட்டனால லான்ச் பண்ணியிருக்கேன். ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நான் இப்ப குடுத்துருக்கேன். ஒரே ஒரு மருந்து எல்லா வியாதியும் குணமாகணும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த சங்குப்பூ டீய வந்து நீங்க நெனச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பா சுகர் லெவல கண்ட்ரோல் பண்ணுது, பிபிய கண்ட்ரோல் பண்ணுது, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு கேன்சர் வராம தடுக்கும். நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. மெயினா பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் லெவல வந்து குறைக்குது. டிப்ரஷன், ஆங்ஸைட்டிலருந்து வெளிய கொண்டு வருது. இது எல்லாமே சயின்டிஃபிக்கா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நைட்டு நல்லா தூக்கம் வரும். காஃபி, டீய வந்து குவிட் பண்ண நெனைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா சொல்லுவேன். ஸோ காலையில பார்த்தீங்கன்னா, நான் வெறும் வயித்துல ஒரு 2 வீக்ஸா சங்குப்பூ டீ தான் எடுத்துட்டு இருக்கேன். நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. நாள் ஃபுல்லாவே நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ்லாம் இல்ல. நைட்டு வந்து நம்ம ஆக்சுவலா காஃபி, டீ குவிட் பண்ணாலே நைட் நல்லா தூக்கம் வரும். இப்போ ஒரு 4, 5 மந்த்ஸா பார்த்தீங்கன்னா, நல்ல டீப் ஸ்லீப். இப்போ நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஜீவன் வந்து ஸ்கூல் கிளம்பி போயிட்டான். அவன் மறுபடியும் ஸ்கூல்லேருந்து ரிட்டர்ன் வரதுக்குள்ள வந்துருவோம். ஆக்சுவலா மெயினா நெறைய பேக்கிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்றதுக்கு எப்படியாவது மந்த்லி ட்வைஸ் ஆவது கோயம்புத்தூர் போக வேண்டியதா இருக்கு. ஸோ இந்த ஃபுட் கிரேடு பேக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் இங்க கோயம்புத்தூர்ல தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கேன். அங்க கடையில வந்து அவங்க இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. முடவாட்டு கிழங்கு சூப் ஒரு பேக்கு, தூதுவளை சூப் ஒரு பேக்கு வேணும்னு சொல்லி அவங்க கேட்டனால அவங்களுக்காக எடுத்துட்டு வந்திருந்தேன். அதுக்கு வந்து காம்போவா சுக்குமல்லி காஃபியும் ஃப்ரீயா வரனால அதுவும் அவங்களுக்கு குடுத்துட்டேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பேக் தான் வந்து ஆவாரம்பூ டீ தூள் லான்ச் பண்ணியிருந்தேன். இது வந்து கிராஃப்ட் பேப்பர். உள்ள வந்து சில்வர் ஃபாயில் லைனிங் வந்திருக்கும். செம்ம குவாலிட்டி. இது காஸ்ட்லியும் கூட. பட் இருந்தாலும் ரொம்ப நல்ல குவாலிட்டின்றனால இதில தான் ஆவாரம்பூ டீ தூள் வந்து சேல் பண்ணிட்டுருந்தோம். ஸோ சேம் அதே பேக் தான் வந்து நான் இப்போ இந்த சங்குப்பூ டீக்கும் எடுத்திருக்கேன். நீங்க நெறைய பேர் வோட் பண்ணது பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் பவுடருக்கு தான் வோட் பண்ணியிருந்தீங்க. கம்யூனிட்டி டேப்ல கேட்டிருந்தேன் நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் வேணுன்ட்டு. வெயிட் லாஸ் பவுடர் வந்து இன்னும் லான்ச் பண்ணல. நான் இப்ப தான் எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அட்லீஸ்ட் 2 வீக்ஸாவது அத குடிச்சதுக்கு அப்புறமா, அதோட எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் லான்ச் பண்ணணும். பட் அதுக்கான பேக்கிங் மெட்டீரியல் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இந்த ஒயிட் கலர் பவுச் வந்து எடுத்திருக்கேன். இன்னும் வெயிட் லாஸ் பவுடர் வந்து 200 கிராம் பேக்கா குடுக்கலாமா? இல்ல 250 கிராம் பேக்கா குடுக்கலாமான்றது வந்து இன்னும் டிசைட் ஆகல. பட் இந்த ஒயிட் கலர் பேக் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 250 கிராம்ஸ் அளவு வருது. ஸோ இப்போதைக்கு அ சங்குப்பூ டீ வந்து லான்ச் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நம்பர் குடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பின்டு கமெண்ட்ல எல்லாமே வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் இருக்கும். எங்க டீம் நாடியான்றவங்க தான் அது எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமும் நெறைய ஒர்க் இருந்தது. என்னால ஷூட் பண்ண முடியல கோயம்புத்தூர்ல ஆக்சுவலா. மத்தியானம் லஞ்ச் வந்து ஃபுல் மீல் சாப்பிடுறேன். ஆக்சுவலா சுகர் மட்டும் தான் வெயிட் லாஸ்க்கு குவிட் பண்ணேன். மத்தபடி எல்லா ஃபுட்டுமே நான் எடுத்துட்டு இருக்கேன். டெய்லியுமே நெறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன். கடைக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃப்ரூட் பாக்ஸ் டெலிவர் பண்ணிடுவாங்க. நெறைய வீடியோஸ்ல காட்டியிருக்கேன். ஸோ இந்த சங்குப்பூ டீ வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்கன்னா, வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் வந்து நான் ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். இது எப்படி எடுத்துக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் லேபிள்லயே இருக்கு. இது கூட நாங்க சுக்கு, மல்லி, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கிறனால, உங்களுக்கு கொஞ்சம் டார்க் ப்ளூ கலர்ல வருது. இதே வெறும் சங்குப்பூவ மட்டும் போட்டீங்க அப்படின்னா, லைட் ப்ளூ கலர்ல வரும். இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்தது. பட் நெறைய பேர் கண்டிப்பா சங்குப்பூ டீ வந்து லான்ச் பண்ண சொல்லி கேட்டனால, இப்போ 80 கிராம் பேக்கா லான்ச் பண்ணியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து ₹230 பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் வரும். சங்குப்பூ டீ தூள் பார்த்தீங்கன்னா, ஆன்டி ஏஜிங் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸ்கின் டோன நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் குரோத்த ஸ்டிமுலேட் பண்ணும். செம்ம குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்றதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி. அடுத்ததா ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல இப்போ டாப் செல்லிங்ல போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா, மொடவாட்டு கிழங்கு சூப்பு தான் டாப் செல்லிங்ல போயிட்டுருக்கு. நெறைய பேரு பர்ச்சேஸ் பண்ணி நியர்லி 50 கேஜி 1 மந்த்ல சேல் ஆயிருக்கு.
அவ்ளோ நல்ல ஃபீட்பேக்ஸ் குடுத்துருக்காங்க. கேட்லாக்ல வந்து ஸ்கிரீன்ஷாட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்கோம் கஸ்டமரோட ஃபீட்பேக்கு. நல்ல பெனிஃபிட்ஸ் தெரியுதுன்னு சொல்லியிருந்தாங்க. கால் வலி, முதுகு வலி, முட்டி வலி எல்லாத்துக்குமே அது நல்லா கேட்கும். இப்போ ரெய்னி சீசன்றதுனால தூதுவள சூப்பும் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. தூதுவள சூப் பார்த்தீங்கன்னா, கோல்டு, காஃப், ஃபீவர் இருக்கிற டைம்ல எடுக்கலாம். கோல்டு, காஃப் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இதுக்கு வந்து 50 கிராம் பேக் சுக்குமல்லி காஃபி வந்து காம்போவா எடுக்கும்போது, ஏதாவது 2 சூப் எடுக்கும்போது உங்களுக்கு இது ஃப்ரீயா வரும். இதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்டுக்கு வந்து குடிக்கிறக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டா இருக்கிறதா நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. சுக்குமல்லி காஃபி ஃப்ரீயாவும் எடுத்துக்கலாம். இல்ல நீங்க வந்து ₹80க்கு பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். வெயிட் லாஸ் பவுடருக்கு வந்து நெறைய பேர் வோட் பண்ணியிருந்தீங்க. அது 200 கிராம் பேக்கா குடுக்கலாமா? இல்ல 250 கிராம் பேக்கா உங்களுக்கு வேணுமான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் 1 வீக் இந்த பவுடர வந்து எடுத்துட்டு, இதோட எஃபெக்ட்லாம் பார்த்துட்டு அப்புறமா நான் லான்ச் பண்றேன். இதோட லான்ச் வந்து நான் ஷார்ட்ஸாவோ இல்ல நெக்ஸ்ட் வீடியோவிலோ கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நான் ஈவினிங்கே வந்து கடைக்கு ரீச் ஆயிட்டேன். ரீச் ஆனதுக்கப்புறமா லேபிளிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு, பேக்கிங் முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கிளைமேட்ல எனக்கு சீயக்காய் தூள் பண்றது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தொடர்ந்து மழை வந்துட்டே இருக்கு. சீயக்காய காய வச்சு அரைக்கிறது தான் நான் லான்ச் பண்ண ப்ராடக்ட்ஸ்லயே டிஃபிகல்ட்டான ப்ராடக்ட் இதுதான். பட் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்க ஒரு ப்ராடக்ட்ன்றனால தான் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இத தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல பார்த்த ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஸ்க்ரீன்லயும் வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் குடுத்துருக்கேன். ஏதாவது ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.